ஆரம்பிக்கலாங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு ஆங்கர் டேக் எப்படி செட் பண்ணுறது, ப்ளஸ் அதோட இமேஜை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ஹெச்டிஎம்எல் பேஜில் வந்து செட் பண்ணுறது, அது எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும் இல்லை இன்டர்னலாக இருக்கட்டும். இதில் நான் எக்ஸ்டர்னல் சொல்கிறது ஒரு வேறு இன்டர்நெட்லேருந்து ஏதோ ஒரு இமேஜ் அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து நம்ம ஃபைலில் எப்படி செட் பண்ணுறது, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃபோல்டர்லேயே லோக்கலில் அதான் இன்டர்னல் சொல்லுவோம், என்னுடைய லோக்கல் ஃபோல்டர்லேயே நான் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிட்டு அந்த இமேஜை கொண்டு வந்து எப்படி என்னோட ஹெச்டிஎம்எல் ஃபார்மில் செட் பண்ணுறது, என்னோட பேஜில் எப்படி செட் பண்ணுறதையும் பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, எப்பவும் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் பேசிக்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் நான் ப்ரீவியஸாக போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். எப்போ போல் நான் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். வேணும்னாலும் இங்கே போய் பார்த்துக்கலாம். இல்லை சஜஷன்லேயே உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் ஷோ ஆகும். ஓகே, எப்போ போல் நீங்களும் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஹெச்டிஎம்எல்ல பார்க்க போகிற டாபிக் வந்து டேபிள்ஸ். ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபார்மில் எப்படி நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த டேபிளில் எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக சில டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேபிள் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்டிஎம்எலுக்கு மென்ஷன் பண்ணணும். நான் தெரியப்படுத்துகிறேன். அதுக்காக டேபிள்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டு தான் நாங்கள் கிரியேட் பண்ண முடியும். எதுக்கு யூஸ் ஆகும்னா கிரியேட்ஸ் த டேபிள் கிரியேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஹெச்டிஎம்எலுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அதுக்காக மென்ஷன் பண்ணுற ஒரு டேக் தான் டேபிள். ஸோ அடுத்த டேக் என்னன்னா டிஆர்னு சொல்லுவோம். இந்த டிஆர் டேக் எதுக்குன்னா இதுதான் டேபிள் ரோன்னு சொல்லுவோம், டேபிள் ரோ. ஸோ நம்ம டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸாக தான் இன்செர்ட் பண்ணுவோம் வேல்யூவை. இப்போது ஃபஸ்ட்டு ஹெட்லைன் போட்டுருவோம். சப்போஸ் இப்போ ரோல் நம்பர், நேம், ஏஜ் அந்த மாதிரி இருக்குன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போவோம். ஸோ ஒரு ரோஸை தான் இன்செர்ட் பண்ணுவோம். அந்த ரோஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஹெட்லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ரோஸ்லாம் ஆட் பண்ண போகிறோமோ அந்த ரோஸ்க்கான வேல்யூ தான் நம்ம கொடுத்துட்டே வருவோம். ஸோ நம்ம காலம் வைஸாக நம்ம எப்பவுமே ஒரு டேபிளில் வேல்யூ வந்து ஆட் பண்ண மாட்டோம், இன்செர்ட் பண்ண மாட்டோம். ரோ வைஸாக தான் இன்செர்ட் பண்ணுவோம். அதுதான் ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். ஸோ அதை நான் இன்செர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரிய வரும். நம்ம அதை ப்ரோக்ராமிக்கலாக பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல டிஆர் அப்படிங்கிறது டேபிள் ரோன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிடி அப்படிங்கிற டேக் இருக்கு. இந்த டேக் எதுக்குன்னா டேபிள் டேட்டா. அதாவது கிரியேட் பண்ணுற டேபிள் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. நான் அந்த டேபிள் செல்லில் நம்ம செல்லு தானே சொல்லுவோம், இந்த எக்ஸல் ஷீட்லாம் சொல்லுவோம்ல, ரோஸ் அண்ட் காலம் வைஸாக செல் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னோட டேபிளையும் நான் ரோஸ் அண்ட் காலம் வைஸாக போடுறப்ப அது பேரும் செல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த செல்லில் நான் கிரியேட் பண்ணுற ரோஸ் அண்ட் காலம் வைஸாக நான் போடுற செல்லில் நான் இன்செர்ட் டேபிள் செல்லுக்குள்ள வேல்யூ இன்செர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் இந்த டேபிள் டேட்டான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது பேர் வந்து டேபிள் டேட்டா செல் அப்படின்னு வச்சுக்கோம். அடுத்து வந்து டிஹெச். இந்த டிஹெச்சுக்கு என்ன மீனிங்னா, நான் டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிள் சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். அகைன் டேபிள் ரோ வச்சு நான் டேபிளுக்கு ஒரு ரோவாக கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா வச்சு நான் கிரியேட் பண்ண ரோஸ்க்குள்ள என்னோட வேல்யூ ஒன்று ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் அதுக்கெல்லாம் முன்னாடி டேபிள் ஹெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். அதாவது இந்த டிஹெச் அப்படிங்கிறது டேபிள் ஹெட்னு சொல்லுவோம், ஹெட்டர் செல். இந்த டேபிள் ஹெட்டர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த டேபிளுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இந்த காலம் வந்து எந்த மாதிரி என்ன டைப்ல இருக்குன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது ஒரு ரோல் நம்பர்னா எனக்கு தெரியும் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும்ல,
ஒரு ஹெட்லைன் போட்டால் தானே அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் இந்த ஹெட்லைன் ரிலேட்டடான டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகும். இப்போ மேலே ரோல் நம்பர் போட்டால் இப்போ கீழே இருக்கிறதுலாம் ரோல் நம்பர், அடுத்த காலம்ல மேலே வந்து நேம் போட்டால் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நேம்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுக்குறது தான் இந்த டேபிள் ஹெட்டர் சொல்லுவோம். ஸோ இந்த 4 டேக்ஸ் தான் பேசிக் டேக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா காமன் டேபிள் ஆட்ரிபியூட்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு. காமன் டேபிள் ஆட்ரிபியூட்ஸ், அது என்ன காமன் டேபிள் ஆட்ரிபியூட்ஸ்னா, பார்டர். இந்த பார்டர் இருக்குன்னா செட் தி width ஆஃப் தி பார்டர். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னா அந்த டேபிளுக்கு ஒரு பார்டர் இருக்கும். அந்த பார்டருக்கான கோடு வந்து எனக்கு எவ்வளோ திக்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐ மீன் அதோட வித்தை வந்து நான் செட் பண்ணிக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் பார்டர். இது ஆட்ரிபியூட்னு சொல்லலாம், நீங்கள் டேக்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து செல்ஃப் ஸ்பேசிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸ்பேசிங், செல் ஸ்பேசிங்னா ஸ்பேஸ் பிட்வீன் டேபிள் செல். அதாவது செல் ஸ்பேசிங்கிறது டேபிள்குள்ள இருக்கிற செல்லுக்கான ஸ்பேஸ். எந்த அளவு நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்த அளவு அது கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியும். ரொம்ப கெட்ட இல்லாமல் கொஞ்சம் பெருசாக ஸ்பேஸ் விட்டோம்னா கொஞ்சம் பெருசாக டீசெண்டாக நீட்டாக தெரியும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் செல் ஸ்பேசிங். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, செல் பேடிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த செல் பேடிங் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பேஸ் பிட்வீன் கண்டென்ட் அண்ட் செல் பார்டர். இந்த செல் பேடிங் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற கண்டென்ட்டுக்கும் அந்த செல்லுக்கான பார்டருக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக கொடுக்குறது தான் இந்த செல் பேடிங் சொல்லுவோம். இப்போ இந்த டேக்ல நம்ம கோடில் பார்க்குறப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கோட் வைஸாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட்ல பார்த்த கோடு. இதெல்லாம் இதை நான் கொஞ்சம் எடுத்து விட்டுறேன். ரன் பண்ணி பார்ப்போம் எதனா இருக்கான்னு. ஓப்பன் வித் லைவ் சர்வர் தெரியுங்களா உங்களுக்கு? ரைட் கிளிக் பண்ணி எதுவுமே இல்லை, ஏன்னா நாங்கள் எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் இப்போ ஒரு ஒர்க்காக தான் பார்ப்போமா, H1 டேக்கில் ஆயின்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஆயிரம் இருக்கு, இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். டேபிள் கிரியேட் பண்ணால் டேபிள் டேக்னு சொல்லிட்டு டேபிள் போட்டோன்னே உங்களுக்கு அந்த ஓப்பன் டேக் க்ளோசிங் டேக்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இப்படி என்ட்ரு கொடுத்து அதுக்குள்ளே போய் நீங்கள் கிரியேட் பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு டேபிள் ரோ கொடுக்க போகிறோம். ஏன்னா டேபிள் ஹெட்டுமே ஒரு டேபிள் ரோ தானே. ஸோ அதுக்காக என்னென்னா டிஆர்னு கொடுத்தோன்னே ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக்லாம் அதுவே கொடுத்துரும். அந்த டிஆருக்குள்ளே எனக்கான ஒரு டேபிள் ஹெட்டு டிஹெச் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டிஹெட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஸ்பேஸ் இடம் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்னொரு டி ஹெட் என்னன்னா நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்னொரு டிஹெச்ல ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 டேபிள் ஹெட் வந்திருக்குன்னு பார்ப்போம். வந்திருக்கா? ரோல் நம்பர், ஏஜ் அண்ட் நேம்னு வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து இதுக்கெல்லாம் ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக டிஆர் டேபிள் ரோன்னு கொடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஆர்டரில் இந்த ஹெட்லைன்லாம் கொடுத்துருக்கோம் அந்த ஆர்டரில் தான் நம்ம இதுக்கான டேட்டாஸை கொடுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர், அடுத்து நேம், அடுத்து ஏஜ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம இதுக்கான டேட்டாஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த டேபிள் டேட்டா கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு டேக் வச்சுக்கணும்ல, டிடின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கிறோம். அதில் நான் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பருக்கு 101 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அடுத்த டேட்டாவா ஒரு குமார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த டேட்டாவா ஏஜ் வந்து ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு டேபிள் டேட்டா வந்து ஆட் ஆகிருக்குன்னு பார்ப்போமா? ஆட் ஆயிருக்கா? ஓகே,
நெக்ஸ்ட் வந்து இதே டேட்டாவை இதே ரோ வந்து ஒரு 2-3 வாட்டி நான் கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்படி 101 வந்து நான் 102 வச்சுக்கிறேன். குமாரை வந்து நான் ஒரு அஸ்வின் மாற்றிக்கிறேன். 21 22 செய்து 102 வச்சுக்கிறேன். 102 தானா? 103 வச்சுப்போம். வச்சுப்போம். 24 ஸோ இப்போ நம்ம டேபிளோடைய ஃபார்மட் பார்ப்போம். எப்படி 2 தான் வந்திருக்கு, இன்னொன்று வரலையே. எங்கே ஒரு 2 தான் கொடுத்துருக்கோமா? ஓகே, முதல்ல ஒன்று கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணி கொஞ்சம் சும்மா போட்டு ஓகே 101 எடுத்துட்டேன். ஓகே ஓகே 20. இப்போ பாருங்க 3 டேட்டா இருக்கா? 22 கொடுத்துட்டேன். ஓகே, ரோல் நம்பர், நேம், ஏஜ்னு சொல்லிட்டு நானும் ஒரு 3 ரோ செட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி எனக்கு தெரியல. ஏன் தெரியல? இதுக்கு ஒரு பார்டரில் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? டேபிள்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக சில டேக்ஸ்லாம் பார்த்தோம்ல, காமன் டேபிள் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காமன் டேபிள் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணாதான் அது பார்க்க ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராகவே தெரியும். ஸோ அதை நம்ம எதில் ஆட் பண்ண போறோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல கொடுத்தோம்ல டேபிள்னு சொல்லிட்டு ஒரு நேம், அதில் தான் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போறோம்னா பார்டர் சொல்லிட்டு கொடுக்கணும். பார்டர் ஒன்றும் நீங்கள் கொடுத்த உடனே அந்த டேபிள் போய் பாருங்க, உங்களுக்கு அந்த டேபிளுக்கான பார்டர் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ எனக்கு இது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் ஷோ ஆகுது. இது மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு போதும்னா ஓகே. இல்லை எனக்கு இந்த டேபிளுக்கு மேலே ஒரு பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டருக்கும் என்னுடைய செல்லுடைய பார்டருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண இந்த செல் ஸ்பேசிங் சொல்லிட்டு ஒரு டேக் நம்ம சொல்லுவோம். செல் ஸ்பேசிங் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு 5 கொடுத்தீங்கன்னா அந்த செல் ஸ்பேசிங் கொஞ்சம் பெருசாகிறத நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு 10 கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெருசாகும். நீங்கள் அதை இப்போ கிளியரா இருக்கா? உங்களுக்கு பார்டருக்கும் உங்கள் செல்லுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் அந்த செல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டேக் பார்த்தோம், இந்த செல் பேடிங் சொல்லிட்டு. அந்த செல் பேடிங் டேக்கை எப்படி யூஸ் பண்ணலாம்? சேம் லைக் தட், அதே மாதிரி செல் பேடிங் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டு ஒரு 10 பிக்சல் கொடுத்து பாருங்க, அது எங்க ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம செல் பேடிங் எதுக்காக யூஸ் ஆகும்னா, நம்ம கொடுக்குற கண்டென்ட்டுக்கும் நம்ம செல்லுக்குமான ஸ்பேஸை கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேக் தான் செல் பேடிங் சொல்லுவோம். ஸோ இப்போ பார்க்க எனக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்கும். கிட்ட கிட்ட இருந்தால் எனக்கு ரொம்ப அது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது, அழகா இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் தானே பார்க்க அழகா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பேசிக்காக பார்த்த டேக்ஸ்லாம் என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க. டேபிள் டேக், டிஆர் டேக், டேபிள் ரோ, டேபிள் டேட்டா அண்ட் டேபிள் ஹெட்டர். ஓகே, இது காமன் டேபிள் ஆட்ரிபியூட்ஸ், பார்டர், செல் ஸ்பேசிங், செல் பேடிங். ஸோ இந்த டேக்லாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை எதுவும் புரியல, இல்லை உங்களுக்கு எதனா பேட் ரிவ்யூஸ், உங்களுக்கு எதனா ரிவ்யூஸ் இருந்து நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு எதனா சஜஷன் ரிவ்யூஸ் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பை பாய்.